ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். கிட்ட இருந்தவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. தளவாய் சுந்தரமும் எடப்பாடி பழனிசாமியுடைய பிரிக்க முடியாத சகோதரர். இதுவரைக்கும் எடப்பாடி 4.5 வருஷத்துல யாரையுமே நீக்கினதில்லை. முதல்ல சசிகலாவையும் தினகரனையும் மற்றவங்களை எல்லாரையுமே நீக்கினாங்களே, அந்த ஸ்ட்ரோக்குக்கு அப்புறம் யாரையுமே நீக்கினது கிடையாது. முதல் முறையா எடப்பாடி வீரமா ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காருன்னா அது அண்ணன் தளவாய் சுந்தரம் மேலதான். ஏன் சார்? அவர் சொல்ற ரீசன் செம்ம காமெடி. அவர் ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்தை துவக்கி வச்சார். கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதுனால நீக்கிட்டோம் நாங்கள் அமைப்பு செயலாளர் பதவியில். முன்னாடி கூட்டணியில இருந்தாங்க, ஓகே, பாஜகவோட, அதனால நம்ம சொல்லலாம். இப்பதான் கூட்டணியே இல்லைன்னு முற்று முதலா முடிவெடுத்த பிறகு மீண்டும் போய் தொடங்க வைக்கிறாங்கன்னா அது நல்லது இல்லைன்னு ஒரு வேளை கட்சி நினைக்கலாம்ல. அப்போ அது ரீசன் இல்லை அப்படின்னா வேற என்ன ரீசனாக இருக்கும்? ஏன்னா எடப்பாடியோட க்ளோஸாக இருந்தாருன்னு சொல்றீங்க, அப்போ வேற என்ன காரணமாக இருக்க முடியும்? எடப்பாடிக்கு எதிராக தலைவர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போகிறாங்க, நிற்கிறாங்க. நான் சேர்க்க மாட்டேன் சசிகலாவை, நான் சேர்க்க மாட்டேன் ஓபிஎஸ்ஸை, நான் யாரையும் சேர்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஓபிஎஸ் கூட டெல்லிக்கு போயிட்டு பாஜக தலைவர்கள் எல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு வந்திருக்காரு. அவர் பிஜேபியில் சேர போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு யூகங்கள் கிளம்பி வந்துகிட்டு. அப்படி இருக்கும்போது இந்த விஷயங்களுக்குள்ள நடந்த ஒரு என்ஜினியரிங்ல முக்கியமான காரணம் தளவாய் சுந்தரம் தான் அப்படின்னு இவருக்கு தகவல்கள் வந்திருக்கும். இவர் தான் பின்புலத்துல இருந்து ஏடிஎம்கேக்குள்ள பிஜேபிக்காக ஒரு டீம் உருவாக்குனதா. இந்த சசிகலா, ஓபிஎஸ், தினகரன் இவங்க எல்லாரையும் மறுபடியும் அதிமுகவில் சேர்க்கணும்ன்றதுல எடப்பாடி ஒத்துக்க மாட்டார். அவங்களெல்லாம் சேர்க்கல வேணாம் அப்படின்னு. அப்ப எடப்பாடியே தூக்கிட்டு வேலுமணியை முதல்வர் வேட்பாளராக போட்டு அதிமுக ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரோக்ல போகணுன்ற ஒரு கோரிக்கை பெரிய அளவுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஏன் இதுல வேலுமணி மேல எப்படி? வேலுமணி தான் அதை லீட் பண்றாரு. திண்டுக்கல் சீனிவாசன் பாஜகவோட கூட்டணி வாய்ப்பு இருக்குமான்ற செய்தியாளர் கேட்குற கேள்விக்கு இன்னும் திண்டுக்கல் சீனிவாசன் எது வேணா நடக்கலாம், எப்படி வேணா நடக்கலாம் அப்படின்னு கன்சீட் பண்றாரு. அப்போ சம்திங் ஃபிஷி. ஏடிஎம்கே எப்படி அடுத்த தேர்தலை சந்திக்க போகுதுன்றது ஒரு கேள்விக்குறி. 3ஆம் கட்ட தலைவர்கள்லாம் சொல்றாங்கனாலும் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு முறை செய்தியாளர் சந்திக்கும் போதும் உறுதியா சொல்றாரு பாஜக கூட்டணிக்கு இல்லவே இல்லைன்னு. செந்தில் பாலாஜி மேல அமலாக்கத்துறை வழக்கு தொடருது. ஏதாவது ஒரு ரெய்டை அதிமுகவுக்கு எதிராக அமலாக்கத்துறை இது வரைக்கும் பண்ணியிருக்கா? மத்திய அமலாக்கத்துறை பண்ணியிருக்கா? சரி, 4.5 வருஷம் நீங்க கூட்டணியில இருந்தீங்க, பண்ணல. இப்பதான் கூட்டணி விட்டு வந்துட்டாங்களே, உங்க மேல மத்திய அரசு ஏதாவது ஒரு வழக்கு போட்டிருக்கா? ஸோ இப்போ மத்திய அரசும் அதிமுகவை கண்டுக்காம இருக்குதுன்னா ஒரு நட்பு இருக்கிறனால தான். அப்போ தளவாய் சுந்தரம் செஞ்சதெல்லாம் நீங்க எந்த வகையில் நீங்க கணக்கில் எடுத்துப்பீங்க? உங்களுக்கு உறவு இருக்கும்போது அது தப்பு இல்லை, உறவு முறிச்சதான் நீங்க ஒரு நாடகம் போடும்போது அது தப்பு. அப்போ அதுக்கு வேற ரீசன் இருக்கு. அது மிதுனுக்கு தான் தெரியும், அவங்க புள்ள மிதுனுக்கு தான் தெரியும். அடுத்த வாரிசு அவர் தானே. இது வரைக்கும் ஒரு வாரிசோ இந்த மாதிரியோ இல்லை கட்சி நிகழ்ச்சியோ எதுவும் இல்லை. ஜனவரி மாசத்துல அவர் வந்துருவாரு, ஒரு ஜெயலலிதாவோட நிகழ்ச்சியில வருவாரு. உதயநிதி விஷயத்துல எடப்பாடி ஒன்றும் ஸ்பீடா கருத்தே சொல்லிய கவனிச்சிங்களா? அதை ஒண்ணுமே ஸ்பீடா இதற்காகத்தானா? ஆமா, நான் என் பிள்ளைய கொண்டு வரேன். இப்போ பிரச்சனை என்னன்னா, நீ உன் பிள்ளைய கொண்டு உன் கட்சியை உன் குடும்ப சொத்து ஆக்கிக்கிறதுக்கு நாங்க உதவணுமா? இதுதான் ஓபிஎஸ், சசிகலா மற்றவங்க எல்லாம் எழுப்பக்கூடிய கேள்வி. சார், அதிமுகல இருந்து தளவாய் சுந்தரம் நீக்கப்பட்டிருக்கார். ஒரு உடனடியாக நீக்கப்படுறார். ஏற்கனவே இப்போ ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்தை எல்லாம் துவக்கி வச்சிருந்தார். எதனால், ஏன் எதுவும் இன்சைட் தகவல்கள்? தளவாய் சுந்தரமும் சேலம் இளங்கோவனும் எடப்பாடி பழனிசாமியுடைய பிரிக்க முடியாத சகோதரர்கள். அதாவது இப்போ பல விஷயங்களை அவங்க தான் தீர்மானிப்பாங்க. தளவாய் சுந்தரம் எப்படின்னா, டிடிவி தினகரனுடைய டெல்லி பிரதிநிதியா போட்டு அவருக்குன்னு ஒரு தனி ரூம் போட்டு அங்கே டிடிவி தினகரன் உட்கார்ந்துக்கிட்டு எடப்பாடி முதலமைச்சர் ஆன புதுதில் அவர் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆட்சியை அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமான பில்டப் போட்டு, அதுக்கப்புறம் டிடிவி தினகரனுக்கும் தளவாய் சுந்தரத்துக்கும் ஒத்து வரல, போயிட்டார். இன்றைக்கும் ஆனால் டிடிவி தினகரனோட கான்டாக்டில் இருப்பார்.
சசிகலாவோட கான்டாக்டில் இருப்பார், எடப்பாடியோடையும் நல்லா பேசுவார், எல்லாம் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு ஃபிகர். அதே மாதிரி சேலம் இளங்கோவனும் எல்லாரோடையும் பேசுவார். அவரும் எடப்பாடியுடைய ரகசியமான ஒரு பிரமுகர், எடப்பாடியுடைய பினாமின்னு சொல்லுவாங்க, எல்லா வேலையும் செய்வார். அதுப்பட்ட பிரமுகர். இவங்க 2 பேரும் மோசமானவங்க அப்படின்றதுக்காக தான் ஒட்டுமொத்த கட்சியே சொல்லிக்கிட்டு இருந்தது. இவங்க 2 பேரும் அட்வைசர்ஸ் டு எடப்பாடி. அந்த கூட ஒரு வியூக அமைப்பாளர்கள் சுனில், இந்த தலவாய் சுந்தரம், நம்ம இவர் இளங்கோவன், சுனில், ரைட்டா? இவங்க எல்லாமே ரிப்போர்ட் பண்ணுற இடங்கள்ல ஒன்று வந்து அவங்க புள்ள மிதுன், அவர் தான் இப்போ வாரிசாக வரப்போகிறான்னு சொல்கிறான். அவர் அதிமுகவின் வாரிசு அரசியல் இது அதெல்லாமே இது பண்ணிட்டான். கட்சிக்காரங்கெல்லாம் வந்து வெந்து செத்தாங்க. இப்போ ஒரு மாவட்ட செயலாளர் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், மாவட்ட செயலாளரை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. மாவட்ட செயலாளர் வந்து தலவாய் சுந்தரம் லைனுக்கோ போயிடுவார், இளங்கோவன் லைனுக்கோ போயிடுவார். இவங்க 2 பேரும் வந்து பிள்ளைமார் இனத்தை சார்ந்தவங்க. இவங்க வந்து கவுண்டரை டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி ஒன்று இருந்தது. பொறுமிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும். பொறுமிக்கிட்டு இருக்கும்போது தான் இப்போ திடீர்னு தலவாய் சுந்தரத்தை நீக்கியிருக்காரு. முதல் முறையாக இது வரைக்கும் எடப்பாடி வந்து 4.5 வருஷத்துல யாரையுமே நீக்கினதில்லை. முதல்ல சசிகலாவையும் தினகரனையும் மற்றவங்களை எல்லாரையுமே நீக்கினாங்களே, அந்த ஸ்ட்ரோக்குக்கு அப்புறம் யாரையுமே நீக்கினது கிடையாது, யார் மேலேயும் நடவடிக்கை எடுத்ததும் கிடையாது. முதல் முறையாக எடப்பாடி வீரமாக ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காருன்னா அது அண்ணன் தலவாய் சுந்தரம் மேலே தான். ஏன் சார்? ஏன் அப்படின்றதுக்கு வந்து அவர் சொல்கிற ரீசன் செம்ம காமெடி. அவர் வந்து ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்தை துவக்கி வச்சார். கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதுனால நீக்கிட்டோம் நாங்கள் அமைப்பு செயலாளர் பதவியிலேருந்து. இவங்க 4.5 வருஷம் ஆட்சியில் ஆர்எஸ்எஸோட திக்காதானே இவங்க இருந்தாங்க. ரைட்டா? இப்போது ஜேபி நட்டா வந்தார் போன வாரம். நம்ம வேலுமணி போய் ஜக்கி வாசுதேவ் ஆசிரமத்தில் வச்சு பார்த்து ஜக்கி, வேலுமணி, நட்டா 3 பேரும் உட்காந்து பேசியிருக்காங்க. இந்த தகவல்கள்லாம் வெளியில் தெரியும், எடப்பாடிக்கே கூட தெரியும். அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இவங்க வந்து ஒவ்வொரு மாநில தேர்தலையும் வந்து பாஜக சந்திக்கும் போது இவங்க வந்து பணம் கொடுப்பாங்க அப்படின்ற அலிகேஷன் வரும். சில டைம் வேலுமணி வந்து ஃப்ளைட்லேயே ஆஃப்லோட் பண்ணுவார், ஃப்ளைட்லேயே பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு ஆஃப்லோட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி விமர்சனம் வந்து இருக்குது. அதெல்லாம் இவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? பாஜகவும் இவர்களும் உறவாக இருந்த பொழுது எல்லாரும் எல்லாமாக இருந்தார்கள். அது மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஆர்எஸ்எஸோடைய எல்லா இதுக்குமே இவங்க இது பண்ணுறாங்க. அது மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? திடீர்னு அதோட தொடர்ச்சியாக தானே இவர் கன்னியாகுமரின்னும் போது ஆர்எஸ்எஸ் இருக்குது, ஆர்எஸ்எஸ்ன்னு வரும்போது எம்எல்ஏ இவர் வந்து ஆர்எஸ்எஸ் பேரணியை துவங்கி வைக்கிறார். ஆர்எஸ்எஸ் பேரணியை துவங்கி வச்சான்னு சொல்லிட்டு திடீர்னு நடவடிக்கை அப்படின்னு பாயும் பொழுது அதோட விஷயங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. முன்னாடி கூட்டணியில் இருந்தாங்க, ஓகே, பாஜகவோட, அதனால நம்ம சொல்லலாம். இப்போதான் கூட்டணியே இல்லைன்னு முற்றுமுதலாக முடிவெடுத்த பிறகு மீண்டும் போய் தொடங்க வைக்கிறாங்கன்னா அது நல்லது இல்லைன்னு ஒரு வேளை கட்சி நினைக்கலாம்ல, எடப்பாடி நினைக்கலாம். நீங்கள் நல்லது இல்லைன்னு நினைக்கலாம். நீங்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் பிஜேபியோடைய கொள்கைகளை முழுசாக எதிர்த்து பேசலை. டோட்டலாக நீங்கள் வந்து பிஜேபியோடைய கொள்கைகளை எதிர்த்து பேசலை. பிஜேபியை கொள்கை ரீதியாக இது வரைக்கும் நீங்கள் விமர்சனம் பண்ணலாம். ரைட்டா? உங்களுடைய விமர்சனம் ஃபுல்லாக அண்ணாமலை மரியாதை தரல அப்படின்றது தான். அதுக்கான விஷயங்கள் வந்து இப்போது அண்ணாமலை வந்து தற்குறி எடப்பாடி அப்படின்னு சொல்கிறாரு. எடப்பாடியுடைய அறிக்கை வந்து அந்தளவில் தான் இருக்குது. பாஜகவுடைய கொள்கை வேற, நாங்கள் வேற, அப்படி வேற, இப்படி வேற, அந்த மாதிரிலாம் அறிக்கையே கிடையாது. ஸோ எதிர்காலத்தில் வந்து பாஜக கூட்டணியோடு இவங்க போக மாட்டாங்க அப்படின்றதுக்கு என்ன ஒரு கேரண்டி இருக்குது? அப்போது இந்த ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்தில் தலவாய் சுந்தரம் வந்து கொடியசைச்சு வச்சார் அப்படின்னா அவர் ஒரு எம்எல்ஏ. ஸோ ஒரு எம்எல்ஏன்ற முறையில் ஆர்எஸ்எஸ்க்கு
பேரணியை வந்து துவக்கி வச்சார் அப்படின்னும் போது அவர் இந்துத்துவ ஓட்டை வாங்கினவர் தானே. இந்துத்துவ சக்திகள் அவருக்கு சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு வேலை செஞ்சிருக்கு அப்படின்ற அடிப்படையில் அவர் அதை இப்போ அது ரீசன் இல்லை அப்படின்னா வேற என்ன ரீசனாக இருக்கும்? ஏன்னா எடப்பாடியோட க்ளோஸாக இருந்தாருன்னு சொல்கிறீங்க, இது ஒரு காரணமாக இருக்க முடியாது, ஏன்னா இவங்க எல்லாருமே க்ளோஸ்டாக தான் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ வேற என்ன காரணமாக இருக்க முடியும்? அதாவது இப்போ வந்து எடப்பாடிக்கு எதிராக தலைவர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போகிறாங்க, நிற்கிறாங்க. எடப்பாடி வந்து மற்ற தலைவர்கள்லாம் கட்சியோடு சேர்க்கணும், ஒற்றுமைக்கான விஷயங்களை வந்து பிளான் பண்ணோம் அப்படின்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது நிறைய பேர் வராங்க அதில். இப்போ அதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி வந்து ஒரு மனித சங்கிலி போராட்டம்னு எடப்பாடி அனௌன்ஸ் பண்ணிட்டு அந்த போராட்டத்தில் எல்லா மந்திரிகளும் மாவட்ட வாரியாக கலந்துக்கிற மாதிரி இன்றைக்கி ஏற்பாடு பண்ணியிருந்தார். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது, அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து நான் சேர்க்க மாட்டேன் சசிகலாவை, நான் சேர்க்க மாட்டேன் ஓபிஎஸ்ஸை, நான் யாரையும் சேர்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ரைட்டுங்களா? இன்றைக்கி ஓபிஎஸ் கூட டெல்லிக்கு போயிட்டு பாஜக தலைவர்கள் எல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு வந்திருக்காரு. அவர் வந்து பிஜேபியில் சேரப்போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு யூகங்கள் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டெவலப்மெண்ட் வந்து ஏடிஎம்கேக்குள்ளே இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த விஷயங்களுக்குள்ள நடந்த ஒரு என்ஜினியரிங்கில் முக்கியமான காரணம் வந்து தளவாய் சுந்தரம் தான் அப்படின்னு இவருக்கு தகவல்கள் வந்திருக்கும். ஓகே, இவர் தான் பின்புலத்துல இருந்து ஏடிஎம்கேக்குள்ள பிஜேபிக்காக ஒரு டீம் உருவாக்குனதா? ஆமாம், பிஜேபி தான் வந்து இந்த சசிகலா, ஓபிஎஸ், தினகரன் இவங்க எல்லாரையும் வந்து மறுபடியும் அதிமுகவில் சேர்க்கணுன்றதுல வந்து எடப்பாடி ஒத்துக்க மாட்டார், அவங்களெலாம் சேர்க்கல வேணாம் அப்படின்னு. அப்போ எடப்பாடியே தூக்கிட்டு வேலுமணியை வந்து முதல்வர் வேட்பாளராக போட்டு அதிமுக வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரோக்கில் போகணுன்ற ஒரு கோரிக்கையை வந்து பெரிய அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ரைட்டுங்களா? அந்த கோரிக்கைக்கு எந்த அளவுக்கு தளவாய் சுந்தரம் பாடுபட்டாரு, நின்னாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இது தளவாய் சுந்தரம் மேலே எடுத்த நடவடிக்கையா இல்லை வேலுமணி மேலே எடுத்த நடவடிக்கையான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன் இதில் வேலுமணி மேலே எப்படி? வேலுமணி தான் அதை லீட் பண்ணுறாரு. அவர் பின்னாடி எம்எல்ஏக்கள் இருக்காங்க, ஒரு 40 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, 75 எம்எல்ஏக்களில் அவர் வந்து கட்சியை உடைச்சிட்டு வரக்கூடிய ஷிண்டே வேலையை பார்க்குறாரு. சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்க்கும் ஆதரவாக பார்க்குறாரு. இனி வந்து எடப்பாடிக்கு ஆதரவாக வந்து அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்லை, அவர்கள் எல்லோரும் அணி திரண்டு எடப்பாடிக்கு எதிராக நிற்கிறார்கள் என்கிற ஒரு நிலையை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கார் வேலுமணி அப்படின்ற ஒரு விஷயம் என்பது இருக்குது. வேலுமணி மேலே நேரடியாக நடவடிக்கை எடுக்க முடியாது. காரணம் அவருடைய பணபலம், 2வது அவருக்கு கட்சியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு, எம்எல்ஏக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு, மாவட்ட செயலாளர் மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு எல்லாமே இருக்குது. 2வது வேலுமணியும் எடப்பாடியும் வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அப்போத்துலேருந்தே. ஸோ 2 பேருக்கான பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. வேலுமணியும் வந்து பாஜகவோட சேர்ந்துக்கிட்டு தான் அடிக்கிறார் அவர். ஸோ வேலுமணியை அடிக்க முடியல, தளவாய் சுந்தரத்தை அடிப்போம் அப்படின்ட்டு எடப்பாடி அடித்ததாக தான் அதிமுக வட்டாரங்களில் இருக்கக்கூடிய பேச்சு. சார், இன்னொரு பக்கம் இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு பாஜகவோட கூட்டணி வாய்ப்பு இருக்குமான்ற செய்தியாளர் கேட்குற கேள்விக்கு இன்னும் மாதங்கள் இருக்குது, எது வேணாலும் நடக்கலான்ட்டு தான் போகிறார். வழக்கமாக இல்லை அப்படின்றது உறுதியாக சொல்லிட்டு இருந்தாங்க. திண்டுக்கல் சீனிவாசன் இப்படி ஒரு பதில் சொல்கிறாரு. பாஜக தீய சக்தி, முன்னாடி சொல்லுவாங்கல்ல திமுக தீய சக்தி, இப்போ வந்து பாஜக தீய சக்தி, என்னாலும் நாங்கள் பாஜகவுடன் சேர மாட்டோம், மைனாரிட்டிகள்லாம் வந்து எங்ககிட்ட வாங்க, மைனாரிட்டிகள்லாம் எங்களுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னாரு. அந்த மாதிரி கொஞ்சம் பேர் வாக்களித்ததா திருமாவளவன் கூட சொன்னார். எடப்பாடிக்கு வந்து கொஞ்சம் பேர் வாக்களித்ததா திருமாவளவன் சொன்னார். ஆதவ அர்ஜுனா ஒரு படி மேலே போயிட்டு எடப்பாடி இப்போ வந்து ரொம்ப ஓப்பனாக இருக்கார், எடப்பாடி நல்லா இருக்கார், அவர் வந்து பாஜக அணியோட இல்லைன்ற மாதிரி ஆதவ அர்ஜுனாவே ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தார். ரைட்டா? அதிமுகவுக்கு புனிதர் பட்டம் சுமத்தியவர் ஆதவ அர்ஜுனா, அவருடைய விஷயங்கள்லாம் வந்தது. இந்த மாதிரி நிறைய டெலிபரேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, காம்பினேஷன்ஸ் டெலிபரேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அப்போது
வந்து அதையும் தாண்டி பாஜகவுக்கு நாங்கள் எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த இணையதளங்களில் ட்விட்டரில் இந்த மாதிரி செயல்படக்கூடிய ஆட்கள்லாம் அவங்களுடைய வார் ரூம் ஏடிஎம்கே உடைய ஐடி விங்க அவங்க வந்து பாஜகவுக்கு எதிராலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஆனால் திண்டுக்கல் சீனிவாசன் எது வேணால் நடக்கலாம், எப்படி வேணால் நடக்கலாம் அப்படின்னு கன்சீட் பண்ணுறாரு. அப்போது சம்திங் ஃபிஷி. ஏடிஎம்கே எப்படி அடுத்த தேர்தலை சந்திக்க போகுதுன்றது ஒரு கேள்விக்குறி. பாஜகவுடன் சேர்ந்து சந்திக்க போதா தேர்தலை, இல்லையா? இல்லைன்னா யார் யாரெல்லாம் 2 ஃபார்முலா இன்னும் முடிவே ஆகலைன்றீங்களா? முடிவு ஆகலை. ஆனால் சார் நீங்கள் சொல்கிறதன்படி இப்போ வேலுமணி போய் சந்திக்கிறார் ஜேபி நட்டாவை, இல்லை தளவாய் சுந்தரம் இப்படியான ஏற்பாடுகள் செய்கிறாரு, திண்டுக்கல் சீனிவாசன் இப்படி இன்னும் எது வேணாலும் நடக்கலான்னு சொல்கிறாரு, இப்படியெல்லாம் வச்சுக்கிட்டாலும் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள்லாம் சொல்கிறாங்கனாலும் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு முறை செய்தியாளர் சந்திக்கும் போதும் உறுதியாக சொல்கிறார் பாஜக கூட்டணிக்கு இல்லவே இல்லைன்னு. அதுவும் உச்சகட்டமாக எவ்வளோ தடவைங்க இதையே சொல்கிறது அப்படின்னும் கேட்குறாரு. எடப்பாடி பழனிசாமி உறுதியாக தானே இருக்கார் பாஜக கூட்டணி வேணான்னு. வேறு சிலருக்கு யாருக்காவது அப்படி தோணலாம், ஆனால் தலைமை உறுதியாக இருக்குல்ல. ஜெயலலிதா பாஜக கூட்டணி வந்து வேணான்னு சொன்னாங்க. அப்போது ஒரு விளக்கம் சொன்னாங்க பீச்சில், நான் தான் பாஜகவை கூட்டணிக்கு கொண்டு வந்தேன், நான் அந்த தவறை செய்து விட்டேன், இனிமேல் அந்த தவறை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு அதுக்கான தண்டனையாக பாஜக ஆட்சியை கவிழ்த்து விட்டேன். ஆமாம் சொன்னாங்க, நம்ம வீடியோ காட்சிகளாக பார்த்தோம். அது மாதிரிலாம் பார்த்தோம் நம்ம. அப்போது பாஜகவை எதிர்க்கிறேன் என்றால் அதிமுக எந்த கொள்கையை வைத்து எதிர்க்கிறது? அதிமுக எந்த கொள்கையை வச்சு பாஜகவை எதிர்க்கிறது? பாஜகவோடைய 4.5 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அந்த ட்ராவலிங்கில் வந்து நீங்கள் பாஜகவை கொள்கை ரீதியாக எதிர்க்கலை, பாஜகவை ஆதரிச்சிங்க, சிஏஏவை ஆதரிச்சிங்க, முத்தலாக்கை ஆதரிச்சிங்க, நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் வந்து ஆதரித்து கொண்டு வந்தீங்க. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் வரைக்கும் உங்களுடைய ஆதரவு என்பது தொடருது. அப்போ நீங்கள் பாஜகவுடைய கொள்கைகளை எது எதிர்த்தீங்க? இல்லை அதுக்கப்புறம் எதிர்க்கிறாங்களே இப்போ. அப்போ கூட்டணி தர்மத்துக்காக கேட்டுக்கிட்டாங்க, அதனால் பாதிப்பு வராதுன்னு உறுதி அளித்தாங்க, அதனால் ஆதரித்தோம். இப்போ எதிர்க்கிறோன்னு எதிர்க்கிறாங்கல்ல. சிஏஏவை எதிர்க்கிறாங்களா? சிஏஏ இன்னும் இருக்கு இல்லையா? இப்போ வக்ஃபு வாரிய சட்டம் வந்திருக்கு. வக்ஃபு வாரிய சட்டத்தை வந்து நிறைவேற்ற முடியலன்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டோட ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அமைச்சிருக்காங்க. அதை வந்து பாஜக வந்து அதை வந்து அதிமுக வக்ஃபு வாரிய சட்டத்தை எதிர்க்குதா, திருத்த மசோதாவை? இல்லை, எதுவுமே கிடையாது. ஸோ இதெல்லாம் கண்துடைப்பு தான்றீங்க. எல்லாமே கண்துடைப்பு. பாஜகவை எதிர்க்கணும். சரிங்க சார், ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் சார். இப்போது செந்தில் பாலாஜி மேலே வந்து அமலாக்கத்துறை வழக்கு தொடருது. மேற்கு வங்காளத்தில் ஒரு 500 ரூபாய் வந்து முறைகேடு பண்ணான்னு சொல்லிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர் மேலே அமலாக்கத்துறை வழக்கு போடுது. இன்றைக்கி கூட ஒரு அமலாக்கத்துறை ஒரு ரெய்டு வந்து ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் பண்ணியிருக்கு. ஏதாவது ஒரு ரெய்டை அதிமுகவுக்கு எதிராக அமலாக்கத்துறை இது வரைக்கும் பண்ணியிருக்கா? மத்திய அமலாக்கத்துறை பண்ணியிருக்கா? சரி, 4.5 வருஷம் நீங்கள் கூட்டணியில் இருந்தீங்க, பண்ணல. இப்போ தான் கூட்டணி விட்டு வந்துட்டாங்களே, உங்கள் மேலே மத்திய அரசு ஏதாவது ஒரு வழக்கு போட்டிருக்கா? முகாந்திரம் எதுக்கும் இருந்திருக்காது. ஏன் முகாந்திரம் இல்லை? செந்தில் பாலாஜி லஞ்சம் வாங்கினார், ஊழல் வழக்கு பண்ணார்னு உங்களுக்கு ஒரு முகாந்திரம் இருந்தது இல்லையா? உடனடியாக நீங்கள் வழக்கு போட்டிங்கள. ஏன் வேலுமணி வந்து லஞ்சம் வாங்கினார், இவ்வளோ ஊழல் பண்ணார்னு டெண்டர் முறைகேடு வழக்கை வந்து ஸ்மார்ட் சிட்டியில் இப்போ தானே போட்டாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு. அப்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வழக்கு போட முகாந்திரம் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வழக்கு போட முகாந்திரம் இல்லையா? சொல்லுங்கள் சார். ஸோ இப்போ மத்திய அரசும் அதிமுகவை கண்டுக்காமல் இருக்குதுன்னா ஒரு நட்பு இருக்கிறனால தான். ஆமாம், கோச்சிட்டு போன பொண்டாட்டி நாளைக்கு எப்படினாலும் திரும்பி வருவா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க கதை தான், வேற எதுவும் இல்லை. போனவ பொண்டாட்டி தானே, அவ்வளோதான். என்னைக்கா இருந்தாலும் உறவு வரும். அப்போது தளவாய் சுந்தரம் செஞ்சதெல்லாம் நீங்கள் எந்த வகையில் நீங்கள் கணக்கில் எடுத்துப்பீங்க? உங்களுக்கு உறவு இருக்கும்போது அது தப்பு இல்லை, உறவு முறிச்சதான் நீங்கள் ஒரு நாடகம் போடும்போது அது தப்பு. அப்போ அதுக்கு வேற ரீசன் இருக்கு. அது மித்துனுக்கு தான் தெரியும், அவங்க புள்ள மித்துனுக்கு தான் தெரியும். அடுத்த வாரிசு அவர் தானே,
அவருக்கு தான் தெரியும். இது வரைக்கும் ஒரு வாரிசோ இந்த மாதிரியோ இல்லை கட்சி நிகழ்ச்சியோ எதுவும் இல்லை. அடுத்த ஜனவரி மாதத்தில் அவர் வந்துடுவார். ஒரு ஜெயலலிதாவோட நிகழ்ச்சியில் வருவார். அவருக்கு இளைஞரணி செயலாளர் பதவி தர்றதுக்கும் எடப்பாடி தயாராகிட்டு. அங்கே அம்மா பாசறை, இளம்பெண்கள் பாசறை தானே. பாசறைகளில் ஏதாவது ஒரு பாசறையில் அவரை வளர்த்து விடுவாங்க. அது மாதிரி நேரடி அரசியலுக்கு வர போகிறார். நேரடி அரசியல் அவர் மட்டும் இல்லை, வேலுமணியுடைய பையனும் வர போகிறான் நேரடி அரசியலுக்கு. இந்த வாட்டி உதயநிதி விஷயத்தில் வந்து எடப்பாடி ஒன்றும் ஸ்பீடாக கருத்தே சொல்லியே, கவனிச்சிங்களா? அதை ஒன்றுமே ஸ்பீடாக இதற்காகத்தானா? ஆமாம், நான் என் பிள்ளைய கொண்டு வரேன். இப்போ பிரச்சனை என்னன்னா, நீ உன் பிள்ளைய கொண்டு வந்து உன் கட்சியை வந்து உன் குடும்ப சொத்து ஆக்கிக்கிறதுக்கு நாங்கள் உதவணுமா? இதுதான் வந்து ஓபிஎஸ், சசிகலா மற்றவங்கெல்லாம் எழுப்பக்கூடிய கேள்வி. அவங்க தான் கட்சிக்குள்ளேயே இல்லையே. அவங்க கட்சிக்குள்ளே இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதிமுக தொண்டர்களோட மனசில் இருக்காங்கல்ல அவங்க. அதனால தானே உங்களுக்கு ஓட்டு வந்து கிடைக்காம தென் மாவட்டங்களில் கஷ்டப்படுறீங்க, சதுருதில்ல ஓட்டு. அதுக்கெல்லாம் காரணம் அவங்க தானே. அவங்க இல்லைன்னு எப்படி சொல்லி? இல்லைன்னு நீங்கள் தான் சொல்லலாம். அப்போது ராமநாதபுரத்தில் பன்னீருக்கு ஓட்டு போட்டவன்லாம் யார்? எந்த கட்சிக்கார ஓட்டு போட்டா? உங்களுக்கு ஓட்டு குறைஞ்சதில்ல, உங்கள் ஓட்டு தானே அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அப்படியே உங்களுக்கு ஓட்டு குறைஞ்சது. அதில் நீங்கள் லாஜிக்காக யோசிக்கலாம்ல. ஸோ அவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்குரிய விஷயங்களோட அவங்க பகுதிகளில் அவங்க இருக்காங்க. அதனால அவங்க ஓட்டு வாங்கிறதுனால தான் அதிமுக பலவீனமாகுது. அவரே ஓப்பனாக ஒத்துக்கிறாரு, 10% ஓட்டு குறைஞ்சிருச்சு, நிறைய பேர் செத்து போயிட்டான், அதனால ஓட்டு குறைஞ்சதுன்னு எங்கவானாவது சொல்லுவானாங்க. எவன் எந்த புதிய வாக்காளர்களை நம்ம வென்றெடுக்கல, பழைய வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அப்ப நம்ம அதை பதிலீடு செய்யலைங்கிறது தானே. புதிய வாக்காளர்களை வென்றெடுக்கல அப்படின்றது வரல அப்படின்றது வேறங்க, இருக்கிறதுல குறைஞ்சிச்சுன்றது வேற. புரியுதுங்களா? வரல அப்படின்றது வேற, இருக்கிறதுல குறைஞ்சிச்சுன்றது வேற. அதனால நீங்க புதிய வாக்காளர்களை வென்றெடுக்கணும் அப்படின்னு அவர் பேசுறாரு. இருக்கிறதுல குறைஞ்சி போச்சு, அதனால புதிய வாக்காளர்களை நீங்கள் வென்றெடுக்கணும் அப்படின்னு பேசுகிறாரு அவர். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு கனெக்டிவிட்டின்றது இருக்குது. நடுத்தருவில் நிற்கிது அதிமுக. அவங்க பிள்ளைகளை வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. குடும்ப அரசியலுக்கு வருது அதிமுக. அது எதிர்க்குது ஒரு டீமு. அதை எதிர்த்து நிற்கக்கூடியது பழைய குடும்ப அரசியல் இருக்குல்ல, சசிகலா குடும்ப அரசியல். அந்த டீம் வந்து எதிர்க்குது. இந்த டீம் வந்து வேற மாதிரி போகுது. ஸோ இவங்க எல்லாரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது யார்? பிஜேபி. பிஜேபி வந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் எப்படி வளரணும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு போட்டு ஏடிஎம்கேவை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதில் ஒருத்தர் ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி கொடுத்தாருன்னு அவரை நீங்கள் கட்சியை விட்டு எடுப்பீங்கன்னா அது எப்படி வந்து மற்றவங்க ஏற்றுப்பாங்க? அப்போ அதுக்கு பின்னாடி என்ன பாலிடிக்ஸ்ன்றது இன்னும் சில நாட்களில் வெளில வரும் சார். நன்றி சார், உங்களோட எனக்கும் நீங்கள் பகிர்ந்து வரதுக்கு மிக்க நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. ஒரே வெட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். கிட்ட இருந்தவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது.